Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த Python series நம்ம பார்க்க போற next question, count all devices. வாங்க first question என்னன்னு பார்த்துடலாம். ஸோ யூசர் ஒரு நம்பர் கொடுக்க போறாங்க, அந்த நம்பரோட டிவைசஸோட கவுண்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம். இதே மாதிரி ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம 2 ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியாச்சு. அந்த ப்ரோக்ராம்ல ஒன்னுல டிவைசஸை பிரிண்ட் பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி டிவைசஸோட கவுண்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு அது பிரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன, டிவைசஸோட கவுண்ட்டை கண்டுபிடிச்சு பிரைமான்னு செக் பண்றது இல்ல, டிவைஸோட கவுண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்றது தான் ப்ரோக்ராமே. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் 12 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 12ஓட டிவைசஸ் என்ன, 1 2 3 4 6 12. இதெல்லாத்தையும் சம் பண்ணுங்க, சாரி இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஸோ என்னோட அவுட்புட் 6. இதே 25 கொடுத்தாங்க அப்படின்னா 1 5 25. ஸோ என்னோட அவுட்புட் என்னது 3. இது எப்படி நம்ம டிவைசஸ் கவுண்ட் பண்ணலாம்? மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிமைண்டர் 0 இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு டிவைசர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டைரக்டா ப்ரோக்ராம் சால்வ் பண்றதுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா n is equal to integer of input. ஓகே, இப்போ இன்புட் நம்ம வாங்கியாச்சு. கவுண்டர்லாம் ஸ்டோர் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு கவுண்ட்டுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகே, வேரியபிள் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். என்னோட ரேஞ்ச் என்ன, 1ல இருந்து n+1 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இப்போ எல்லா ரேஞ்சும் என்ன பண்ண போறேன், ரிமைண்டர் கண்டுபிடிச்சு n மாடுலஸ் ஐ ரிமைண்டர் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா என்னதுதான், அது ஒரு டிவைசர் தான். ஸோ அப்போ கவுண்ட்டை +=1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், நம்ம கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டா ப்ரோக்ராம் ஓவரா, அவ்வளோதாங்க அந்த ப்ரோக்ராம். இப்போ 12ன்னு கொடுத்தா 12ஓட கவுண்ட் என்ன, 6. 6 எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 25 கொடுத்தா 25ஓட கவுண்ட் 3. ஓகே, 7 கொடுத்தா 7 இஸ் பிரைம் நம்பர். ஸோ கவுண்ட் என்னவா இருக்கும், 2. ஓகே, கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். சால்வ் பண்ணிடலாம். என்ன இவ்வளோ ஸ்பீடா போறோமேன்னு பார்க்காதீங்க, இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இன்புட் பாருங்க, 3 16 17 18. இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம்னா ஒரு நம்பர் கொடுத்தா அந்த ஒரு நம்பருக்கு எப்படி நம்ம டிவைசர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத எழுதியிருக்கோம். பட் இங்க 3ன்னு கொடுத்தாங்கன்னா 3 நம்பர்ஸை யூசர் கொடுக்க போறாங்க. அடுத்து வரப்போற 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி என்னங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சா, ஸோ எம்ங்கிற வேரியபிள்ல நான் இந்த 3யை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? எம்ல 3யை வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் ஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோமா, ஸோ ஜே இன் ரேஞ்ச். என்னோட ரேஞ்ச் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 3னா 3 இன்புட்ஸ் நம்ம வாங்கணும்ல, 3 டைம்ஸ் நம்ம அந்த ஆப்ரேஷனை திரும்ப பண்ணணும்ல. இதே 2னா 2 டைம்ஸ் அந்த ஆப்ரேஷனை திரும்ப பண்ண போறோம். இங்க 3 கொடுத்துருக்கனால, அதாவது இந்த 3ங்கிறது எம், அப்ப எம் கொடுத்துருக்கனால எம் டைம்ஸ் அந்த ஆப்ரேஷனை திரும்ப பண்ண போறோம். ஸோ 1, m+1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க ஒரு கோட் எழுதியிருக்கோம்ல, இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இண்டென்டேஷன் ப்ராப்பர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா இந்த கோடை ரன் பண்ணி. ஸோ ரன், என்ன அவுட்புட் கிடைக்குது, 5 to 6 கரெக்டா இருக்கு. சப்மிட் கொடுத்து செக் பண்ணிடலாம். சப்மிட். வெல் டன், இட்ஸ் கரெக்ட். அவ்வளவுதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. எப்படி நம்ம டிவைசர் கண்டுபிடிக்கிறது, பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இன்னும் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Jet2 Mastery சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.